மாங்காய் கொட்டையோட குழம்பு. நம்ம மாம்பழம் சாப்பிட்டு இல்லை மாங்காய் பச்சை மாங்காய் அது கொட்டையிலேருந்து பருப்பு எடுக்கணும். அந்த பருப்பு எடுத்து நம்ம வச்சுக்கணும். இப்போ நம்ம மாம்பழம் சாப்பிட்டா அந்த கொட்டையை அலம்பி தான் ஆகணும். மாங்காய் கட் பண்ணி போட்டால் அது அலம்ப வேண்டாம், அது ஆல்ரெடி எச்சில் பண்ணலை. அதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கணும். நம்ம பூண்டு நிறைய பேர் சாப்பிட்றோம். மீன்ஸு பூண்டு அந்த கொஞ்சம் வேணுங்கிற கருவேப்பிலை, டொமேட்டோ, அதுக்கு வேணுங்கிற அவாவாளுடைய இஷ்டம் எது வேணுமோ அதை நல்லா சேர்த்துக்கிறது. இதில் பிரதானமாகப்பட்டது கடைசியில் நம்ம பெப்பர் பொடி போடணும். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இந்த கொட்டையை அரைச்சி வச்சுட்டுருக்கோம். மாங்கொட்டையை அந்த அரைச்சி வச்ச மாங்கொட்டையை இந்த புளியில் போட்டு நம்மளுடைய சாம்பார் பொடி போட்டு கொஞ்சோண்டு வெல்லம், ரொம்ப கொஞ்சமாக வெல்லம் போட்டு எல்லாமா திக்காக தழைச்சி பாயில் ஆனோன்னே நம்ம கடைசியில் அந்த மாங்கொட்டைக்கு மேலே கொஞ்சம் குருமிளகை பொடி, இதுதான் பெப்பர் பொடி. இது மாங்கொட்டை ரொம்ப ரொம்ப ஹெர்பல். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தால் போகும். வயரில் இருக்கிற சூடு, வயிற்றில் எல்லா வித வியாதிக்கும், ஸ்டொமக்கு வியாதிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு. தலைமுடி கொட்டினா கூட இது முன்னெல்லாம் தாலி பொடியில் இது பொடிச்சு போடுவா. இது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸு. இப்போ மாங்காய் கிடைக்கிறது, நம்ம கொட்டையை தூக்கி போடுறதுக்கு பதிலாக பெருப்பு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மாங்கொட்டை குழம்பு இஸ் ஃபேமஸ் ஆல்சோ. இது டேஸ்டியாக வேறு இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது.